வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மலேசியாவிற்கு எதிராக அமெரிக்கா வரி விதிப்பின் தாக்கம் முன்கூட்டியே மதிப்பீடு செய்ய இயலாது. மலேசியாவிற்கு எதிராக அமெரிக்கா விதிக்கவிருக்கும் வரி விதிப்பின் தாக்கம் குறித்து முன்கூட்டியே மதிப்பீடு செய்ய இயலாது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் மலேசிய பொருட்களுக்கு 24 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதேவேளையில் இந்த 24 விழுக்காடு வரி விதிப்பை 90 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் 24 விழுக்காடு வரி விதிப்பினால் மலேசியாவிற்கு எத்தகைய தாக்கம் ஏற்படும் என்பது குறித்து முன்கூட்டியே கணிக்க இயலாது என்று பிரதமர் விளக்கினார். எனினும் மலேசியா ஏற்றுமதி செய்யக்கூடிய மின் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படுமானால் அதனை எதிர்கொள்வதில் மலேசியாவிற்கு சிரமம் ஏற்படும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். மேலும் அமெரிக்கா விதிக்கவிருக்கும் வரிகளை தொடர்ந்து உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகளை தாண்டி மலேசியாவின் வலுவான பொருளாதார அடிப்படைகள் நாட்டை வழிநடத்த உதவும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அமெரிக்கா அறிவித்துள்ள வரி விதிப்பு தொடர்பில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஒருநாள் சிறப்பு மக்களவைக் கூட்டத்தில் உரையாற்றுகையில் டத்தோஸ்ரீ அன்வார் மேற்கண்டவாறு கூறினார். பினாங்கு புக்கிட் மெர்தாஜமில் இன்று திங்கட்கிழமை 14 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 10 பேர் காயமுற்றனர். இவ்விபத்து பட்டவத் கூலிம் நெடுஞ்சாலையில் 11வது கிலோமீட்டரில் காலை 7:10 மணியளவில் நிகழ்ந்தது. பட்டவத்தை நோக்கி நடந்த இந்த விபத்தில் ஹோண்டா சிட்டி கார் திடீரென்று பிரேக் போட்டு நிறுத்தப்பட்டதால் அவ்வழியே வந்த இதர வாகனங்கள் ஒன்று மற்றொன்றுடன் மோதியதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதில் 2 மோட்டார் சைக்கிளோட்டிகளும் கடும் காயங்களுக்கு ஆளானதாக செப்ராங் பிராய் தெங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ஹெல்மி அரிஸ் தெரிவித்தார். அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வர்த்தக நெருக்கடியை சமாளிப்பதில் அரசியல் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அரசாங்கத்துடன் இணைந்து ஒத்துழைப்பு வழங்குமாறு எதிர்க்கட்சியினருக்கு வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோமெங் வலியுறுத்தியுள்ளார். இந்த வரி விதிப்பு நாட்டின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் 2 உலக வல்லரசுகளுக்கு இடையிலான வர்த்தக பதட்டங்களால் எழும் சவால்களுக்கு அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய ஒரு விரிவான அணுகுமுறை தேவை என்று ngா கோமெங் வலியுறுத்தினார். அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வர்த்தக நெருக்கடியிலிருந்து எழும் சவால்களுக்கு முன்முயற்சியுடன் உள்ளடக்கிய முழுமையான தேச அணுகுமுறை தேவைப்படுகிறது. இது சமூகத்தின் அனைத்து மட்டங்களிலும் கூட்டாக பகிர்ந்து கொள்ள வேண்டிய பொறுப்பாகும் என்று ngா கோமெங் இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். அதேவேளையில் மலேசியாவிற்கு எதிராக அமெரிக்காவின் பரஸ்பர இறக்குமதி வரிகள் பிரச்சினை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தொடரில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எடுத்த நடவடிக்கைகளையும் ngா கோமெங் வரவேற்றார். தாம் பணியாற்றிய நிறுவனத்திற்கு சொந்தமான பணத்தை நம்பிக்கை மோசடி செய்ததாக அந்த நிறுவனத்தின் ஓர் இயக்குநரான ஓர் இந்திய பிரஜை கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 57 வயது ராஜேந்திர சிங் என்ற அந்த இயக்குனர் தாம் பணியாற்றிய வெந்தேஷ் ட்ரேடிங் நிறுவனத்திற்கு சொந்தமான 1,41,486 ரிங்கேட் 12 சென்னை நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டில் கோலாலம்பூர் ஜாலான் பிஞ்சாய் இல்ஹாம் டவரில் உள்ள தாம் பணியாற்றிய நிறுவனத்தில் ராஜேந்திர சிங் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் ராஜேந்தர் சிங் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். நீண்ட நாள் விடுமுறையில் இருந்து வந்த பொருளாதார அமைச்சரும் PKR கட்சியின் துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லி மீண்டும் கட்சி பணிக்கு திரும்பினார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை புத்ராஜயா ஸ்ரீ பெர்னானாவில் நடைபெற்ற PKR கட்சியின் மத்திய செயலவை கூட்டத்தில் ரஃபீசி ரம்லி கலந்து கொண்டார்.
கட்சியின் மத்திய செயலவை கூட்டத்தில் ரஃபீசி ரம்லி கலந்து கொண்டதை பிரதமரும் PKR தலைவருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதிப்படுத்தினார். கடந்த மாதம் நடைபெற்ற கட்சியின் தொகுதி தேர்தல் முடிவுகள் குறித்து இக்கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஒரு ஸ்டார் இல்ல, 2 ஸ்டார் இல்ல, ஒரே இடத்துல பல திரை நட்சத்திரங்களுடன் 17th Annual Edison Awardsல Dine with Stars. பினாங்க ஸ்பைஸ் அரீனா மே 17 மாலை 5 மணி. உடனே டின்னர் டேபிளை புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. அண்டை நாட்டிற்கு மிகப்பெரிய அளவில் திரவ போதைப் பொருள் கடத்தப்படுவதை மலேசிய கடல்சார் அமலாக்க ஏஜென்சி வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. உளவுத்துறையிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலைத் தொடர்ந்து கடந்த வாரம் வியாழக்கிழமை மலாக்கா அலுர்காஜா பெங்காலான் பாலா கடற்பகுதியில் அமலாக்க அதிகாரிகள் முற்றுகையிட்டனர். மொத்தம் 179 போத்தல்களில் 1,50,00,000 ரிங்கிட் மதிப்புள்ள அந்த போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மலாக்கா அலுர்காஜாவில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் கடல்சார் அமலாக்க ஏஜென்சியின் துணை தலைமை இயக்குநர் லக்சமன் மூடா மாரிட்டிம் முகமது ஜவாவி அப்துல்லா தெரிவித்தார். புலன் விசாரணை தொடர்பில் புத்ராஜயா SPRM தலைமையகத்திற்கு சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்களால் கடத்தப்பட்டதாக கூறப்படும் குடும்பமாது பமேலா லிங் முக்கிய தகவலை கொண்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அந்த தகவலை பமேலா லிங் வெளியிடுவதால் தங்களின் பாதுகாப்புக்கு மிரட்டலாக அமையலாம் என்ற அச்சத்தின் காரணமாக 42 வயதுடைய அந்த பெண்மணி குறிப்பிட்ட கும்பலால் கடத்தப்பட்டு இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது என்று அந்த பெண்மணி குடும்பத்தினர் சார்பில் ஆஜராகியுள்ள வழக்கறிஞர் சங்கீத் கவுடியோ தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பணமாற்றம் தொடர்பில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட பமேலா லிங் கடந்த ஏப்ரல் 9 தனியொரு நபராக ஹெயிலிங் வாகனத்தில் பயணித்ததாக கூறப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற சிங்கப்பூர் 14வது பொது தேர்தலை தொடர்ந்து அந்நாட்டின் பாட்டாளி கட்சியின் தலைமை செயலாளர் பிரீத்தம் சிங் எதிர்க்கட்சி தலைவராக தொடர்வார் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் அறிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் அதற்கான ஊழியர்களும் வழங்கலும் அவருக்கு வழங்கப்படும் என்றார் வாங். இதுகுறித்து பிரீத்தம் சிங்கிடம் தாம் பேசிவிட்டதாக வாங் கூறினார். சிங்கப்பூர் பொது தேர்தலில் பாட்டாளி கட்சி வலிமை மிக்க வேட்பாளர்களை களமிறக்கி கடும் போட்டியை கொடுத்ததாக பிரதமர் வாங் தெரிவித்தார். பொது தேர்தலில் மொத்தம் 206 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் அவர்களில் 32 பேர் இந்தியர்கள். அவர்களில் 9 பேர் நாடாளுமன்றம் செல்கின்றனர். பாட்டாளி கட்சியின் சார்பில் பிரீத்தம் சிங் உட்பட 3 இந்திய வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டனர். அவர்களில் பிரீத்தம் சிங் மட்டும் நாடாளுமன்றம் செல்கிறார். தனது மனைவியை காலால் எட்டி உதைத்து ரப்பர் குழாயினால் அடித்து காயம் விளைவித்ததாக நபர் ஒருவர் கோலாலம்பூர் செக்ஷன் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 35 வயதுடைய டேனியல் கெனத் அப்துல்லா என்ற அந்த நபர் கடந்த ஏப்ரல் 30 இரவு 9 மணியளவில் கோலாலம்பூர் பண்டார்பூர் மைசூரியில் உள்ள ஒரு அடுக்குமாடி வீட்டில் 24 வயதுடைய தனது மனைவியை அடித்து துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். வாகனத்தை நிறுத்துவதற்கான தானியங்கி கட்டண முறை இயந்திர தடுப்பை மோதி தள்ளி சேதம் விளைவித்ததாக நம்பப்படும் பிக்அப் ரக வாகன ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். 3 தானியங்கி தடுப்பை கண்மூடித்தனமாக மோதி சேதம் விளைவித்த நபர் குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அந்த நபர் தேடப்பட்டு வருகிறார். கங்கார் ஜாலான் மார்க்கெட்டில் உள்ள ஜாலான் செருலிங்கில் இன்று காலை 11 மணி அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்ட 2 பூர்வகுடி சகோதரர்கள் பிணமாக கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிளாந்தான் குவலக்குராய் கம்போங் கீழட் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டதாக நம்பப்படும்
16 மற்றும் 17 வயதுடைய அவ்விரு சகோதரர்களின் உடல்களும் இன்று காலையில் மீட்கப்பட்டதாக சுங்காய் டுரியான் தீயணைப்பு நிலைய தலைவர் சுல்ஹில்மி பஹருடின் தெரிவித்தார். ஒருவரின் உடல் காலை 8:50 மணியளவில் மாச்சாங் பாலோ ராவாவிலும் மற்றொருவரின் உடல் காலை 10 மணிக்கு தானாமேரா புக்கெட் பானாவிலும் மீட்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.